தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருச்சிலுவையின் மகிமையின் விழாவின் இறைவார்த்தை பகிர்வில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் இறையேசுவின் பெயரால் அன்போடு வாழ்த்துகின்றேன். திருச்சிலுவையின் வழியாய் இறைவன் கொடுத்த மீட்பின் ஆசீரும் அருளும் உங்களுடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் நிறைக்க வழிநடத்த உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறை ஆசீர் உங்களோடு இருப்பதாக. இயேசுவின் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலுவை நம்முடைய வாழ்வினுடைய சின்னமாக இருக்கின்றது. நாம் வாழ்வில் காலை கண் விழித்தது முதல் கண்ணுறங்க செல்லும் நேரம் வரைக்கும் எத்தனை முறை இந்த சிலுவை அடையாளத்தை வருகின்றோம். காலை எழுந்தவுடன் படுக்கச் செல்வதற்கு முன்னால், ஒரு வேலையை துவங்குவதற்கு முன்னால், படிப்பதற்கு முன்னால், வழிபாட்டிற்கு முன்னால், பயணங்களுக்கு முன்னால், இப்படி எல்லா நிகழ்வுகளையும் துவங்குவதற்கு முன்னால் நாம் தந்தை, மகன், தூய ஆவி என்கின்ற இந்த சிலுவை அடையாளத்தை நம் உடல் மீது வரைகின்றோம். இன்றைய நாளிலே திருச்சிலுவையின் மகிமையின் விழாவிலே இதை நாம் உடல் மீது வரைகின்ற மக்களாக மட்டுமே இருக்கின்றோமா, அல்லது அந்த சிலுவையினுடைய மகத்துவத்தை உணர்ந்து அதை உண்மையிலே ஏற்று அதன்படி வாழ்கின்ற மக்களாக இருக்கின்றோமா என்பதை சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றது. சிலுவை ஒரு அவமானத்தின் சின்னம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1:23 படிக்கின்ற பொழுது, சிலுவை யூதர்களுக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தவருக்கு மடமையாகவும் இருந்தது என்று சொல்லப்படுகின்றது. பிலிப்பியர் புத்தகம் 2:8 படிக்கின்ற பொழுது இது அடிமைக்குரிய தண்டனையாக கருதப்படுகின்றது. எபிரேயர் புத்தகம் 12:2 படிக்கின்ற பொழுது சிலுவை சாவு என்பது மிக வேதனை கொடுக்கக்கூடிய சாவு மட்டுமல்ல, மாறாக இது இகழ்ச்சிக்குரியதாகவும் கருதப்படுகின்றது. கலாத்தியர் 3:13 சொல்லப்படுகின்றது, மரத்தில் தொங்கவிடப்பட்டோர் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி. மரத்திலே தொங்கவிடப்பட்டவர்களிலிருந்து எப்படி மீட்பு கிடைக்கும் என்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுந்தது. எனவேதான் மத்தேயு நற்செய்தியில் 16 படிக்கின்ற பொழுது, இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்ட பேதுருவால் அவருடைய சிலுவை சாவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், சிலுவை அவமானத்தின் சின்னம், வேதனையின் சின்னம், துன்பத்தின் சின்னம். இந்த அவமானத்தினுடைய சாபத்திற்குரிய சின்னத்திலிருந்து ஒருவர் எப்படி மீட்பை கொண்டு வர முடியும்? கலாத்தியர் 3:14 பவுல் சொல்லுவார், இயேசு கிறிஸ்து சாபத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம் ஒவ்வொருவருக்கும் சாவின் வழியாய், சிலுவை சாவின் வழியாய் மீட்பனை பெற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி. இயேசுவின் தொடுதலினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த சாபத்திற்குரிய கருவி மீட்பின் சின்னமாய் மாற்றப்பட்டது. இதனுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு இறந்து அடக்கம் செய்யப்பட்ட பிற்பாடு யூத தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் இந்த சிலுவை இயேசுவை பின்பற்றுகிற மக்கள் கையிலே கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு பாலும் கிணற்றிலே அதை தூக்கி போட்டு மண்ணையும் கற்களையும் கொண்டு அந்த இடத்தை மூடிவிடுகின்றார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது 326 இந்த சிலுவை புனித ஹெலனா வழியாக கண்டுபிடிக்கப்படுகின்றது. இதற்கு முன்னால் நடக்க நிகழ்வு என்ன என்று பார்க்கின்ற பொழுது, 312ஆம் ஆண்டிலே ரோமை பேரரசிலே ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகின்றது. அடுத்த பேரரசர் யார் என்கின்ற அந்த நிலை. இந்த பேரரசுக்கான போட்டியிலே கான்ஸ்டன்டைன் மற்றும் மாக்சின்டியூஸ் இவர்கள் போராடுகின்றார்கள். இந்த நிலையில் கான்ஸ்டன்டைன் கடவுளிடம் மன்றாடுகின்றான், கிறிஸ்தவர்கள் தன் சார்பாக இருந்து போராட வேண்டும் என்று சொல்லி. மேலும் கிறிஸ்தவர்களை ஜெபிக்க கேட்கின்றான், எனக்கு வெற்றியை பெற்றுத்தர கடவுளிடம் மன்றாடுங்கள் என்று சொல்லி. இப்படி அவன் ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு அடையாளம் தோன்றுகின்றது. அந்த அடையாளத்திலே சிலுவை அவனுக்கு காட்சியாக கொடுக்கப்படுகிறது. இந்த அடையாளத்தை கொண்டு நீ வெற்றி பெறுவாய் என்கின்ற செய்தி அவனுக்கு கொடுக்கப்படுகின்றது. தன் படை கருவிகளிலும் தன்னுடைய கொடியிலும் இந்த சிலுவை அடையாளத்தை வரைந்து அவன் போருக்கு செல்லுகின்றான். மில்வியன் என்கின்ற இடத்திலே நடைபெற்ற போரிலே கான்ஸ்டன்டைன் வெற்றி பெறுகின்றான், கிறிஸ்தவனாக மாறுகின்றான். அதுவரை சிலுவை கிறிஸ்தவரின் சின்னமாக மட்டுமே இருந்தது. அன்று முதல் அது ரோமையருடைய சின்னமாகவும் மாற்றப்பட்டது.
இப்படி கிறிஸ்தவனாக மாற்றப்பட்ட நிலையிலே அவனுடைய தாயார் புனித ஹெலேனா திருச்சிலுவை தேடி பயணம் செய்கின்றார். அவன் பயணம் செய்து 3 சிலுவைகளை கண்டெடுக்கின்றார். அந்த 3 சிலுவைகளிலே எது இயேசுவின் சிலுவை என்று பார்ப்பதற்காக இறந்த உடல் மீது அந்த சிலுவைகளை கிடத்துகின்ற பொழுது, 2 சிலுவைகள் வைக்கின்ற பொழுது அந்த இறந்த மனிதன் உயிர் பெற்றளவில்லை. இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை அந்த உடல் மீது படுகின்ற பொழுது அந்த இறந்த மனிதன் உயிர் பெற்று எழுந்ததாகும். இதுவே கிறிஸ்துவின் சிலுவை என்று சொல்லி அது எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டது. பேரரசன் 2 ஆலயங்களை எழுப்பியதாகவும் சொல்லப்படுகின்றது. அந்த ஆலயத்திலே இயேசு சிலுவை வைக்கப்பட்டது. இப்படி காலங்கள் உருளோடி கொண்டிருக்க 614 பெர்சிய அரசன் 2ஆம் சொஸ்ரோஸ் பாலஸ்தீனத்தின் மீதும் சிரியா மீதும் படையெடுக்கின்றான். திருச்சபையினுடைய எல்லா சொத்துக்களையும் கொள்ளையடிக்கின்றான். அதோடு கூட சிலுவையும் தன்னுடைய பாரசீகத்திற்கு எடுத்து சென்று விடுகின்றான். 629 பேரரசன் ஹெராக்லியஸ் பெர்சியாவின் மீது போர் தொடுத்து அவர்களை வென்றெடுத்து சிலுவையை பெர்சியாவிலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு கொண்டு வருகின்றான். அப்படி கொண்டு வருகின்ற பொழுது எருசலேம் நகருக்குள் வருகின்ற பொழுது அந்த திருச்சிலுவையை இயேசு சுமந்த சிலுவையை தானும் சுமந்து வர வேண்டும் என்று சொல்லி நினைத்து அரச உடையோடு மகுடம் அணிந்து அந்த திருச்சிலுவையை சுமக்க முயற்சிக்கிறான். ஆனால் அடியெடுத்து வைக்க முடியவில்லை, நடக்க முடியவில்லை. அப்போது எருசலேமில் ஆயராக இருந்தவர் இயேசு இந்த திருச்சிலுவையை அவமானத்தின் கோலத்தோடு சுமந்தார். ஆகவே இந்த அரசுடையோடு நீ இதை சுமந்தால் நீர் அதை சுமக்க முடியாது என்று சொல்கின்ற பொழுது அரசன் தன் அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி வெறும் காலோடு அந்த சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேமில் வந்து மீண்டும் அதற்கு மகிமை செய்ததாக சொல்லப்படுகிறது. அந்த நாளைத்தான் திருச்சபையின் மகிமை நாளாக கொண்டாடுவதாக திருச்சியின் வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்று முதல் மே மாதத்திலே திருச்சிலுவையினுடைய அந்த மகிமை நாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தது. இந்த விழா சொல்லுகின்ற உள் அர்த்தம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியிலே இயேசு பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் தவறுகின்ற பொழுது, கடவுளுக்கு எதிராக முறுமுறுக்கின்ற பொழுது கொள்ளிவாய் பாம்புகளை அவர் மத்தியில் அனுப்புகின்றார். மக்கள் மனம் திரும்பி மோசேயின் வழியாக ஆண்டவரை நோக்கி வருகின்ற பொழுது கடவுள் சொல்லுகின்றது, ஒரு வெண்கல பாம்பை செய்து கோலிலே உயர்த்தி வை, அதை பார்ப்பவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்கின்ற வார்த்தை. இந்த நிகழ்வை ஒப்பிட்டு ஏசு சொல்லுகின்ற வார்த்தை யோவான் 3:14 சொல்லுகின்றார், பாலைவனத்தில் மோசேவால் பாம்பு உயர்த்தப்பட்டதை போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும், அவரில் நம்பிக்கை கொள்பவர் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர் என்று சொல்லி. எப்படி நிலை வாழ்வு பெற்றார்கள்? அதற்கு உதாரணம் லூக்கா புத்தகத்திலே 23ஆம் அதிகாரத்தில் 34-35 வசனங்களை படிக்கின்ற பொழுது இயேசு இறந்து உயிர்ப்பதற்கு முன்னாலேயே வார்த்தையை மெய்ப்பித்து சென்று விட்டார். இயேசுவின் 2 மரங்களும் 2 கல்வர்கள் தொங்கவிடப்பட்டிருக்க ஒருவன் அவரை பழிக்க மற்றவர் அவர் மீது நம்பிக்கை வைக்க அவருக்கு நிலை வாழ்வையும் விண்ணக மோட்ச பாக்கியத்தையும் கொடுத்து விட்டு செல்கின்றார். மனுமகன் மீது நம்பிக்கை வைப்பவர்கள் நிலை வாழ்வு பெறுகின்ற அவருடைய வார்த்தையை மெய்ப்பிக்கின்றார். நாமும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்ற பொழுது நமக்கும் நிலை வாழ்வு உண்டு என்கின்ற அந்த சத்தியத்தை சிலுவையை முதலே நமக்கு சொல்லி காட்டுகின்றது. இரண்டாவதாக சிலுவை என்பது நம்முடைய மீட்பின் சின்னம். கொலோசியர் 1:20 படிப்பதை போல இயேசு சிலுவையில் தாம் சிந்திய இரத்தத்தினாலே விண்ணையும் மண்ணையும் ஒன்றாக இணைத்து தொலைவிலே இருந்த நம்மை தந்தையின் அருகிலே கொண்டு வந்து அவரோடு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லப்படுகின்றது. உறவை ஏற்படுது என்று சொல்வாக நம்மை மீண்டும் மீட்பின் பாதையிலே இழந்து போன ஆசிரியை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு பயன்படுத்திய கருவிதான் இந்த திருச்சிலுவை. அந்த திருச்சிலுவை நாம் மீட்பின் சின்னமாக பயன்படுத்துவோம். எப்படி புனித பிரான்சிஸ் அலேசியார் சொல்லுகின்ற பொழுது, எவரொருவர் சோதனை வருகின்ற பொழுது திருச்சிலுவையை வரைந்து அந்த சோதனையை மேற்கொள்கின்றார்களோ அவர்களே உண்மையான இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லுவார். அப்படி என்றால் திருச்சிலுவின் மகிமையை உணர்ந்தவர்கள் மட்டுமே அந்த திருச்சிலுவையை நாம் வரைய முடியும். அந்த திருச்சிலுவை சோதனை நேரத்திலே, துன்பத்தின் நேரத்திலே, வேதனையின் மத்தியிலே அதை நாம் பயன்படுத்த முடியும். எனவே தான் சொல்லுவார்கள், கஷ்டப்படுகின்ற பொழுது இயேசுவின் திருச்சிலுவை வரைந்து ஜெபம் செய் என்று சொல்லி. சிலுவை நம்முடைய மீட்பின் சின்னமாக இருக்கின்றது. சிலுவை நமக்கு துணிவை தரக்கூடியதாக இருக்கின்றது. இயேசு சிலுவை சாவை ஒரு கோலையாக சந்திக்கவில்லை. கெத்செமனில் இயேசு ஜெபிக்கின்றார், ஆண்டவரே இந்த துன்பக்கிணத்தை என்னிடம் அகற்றிவிடும் என்று சொல்லி. ஆனாலும் இறை திட்டம் அதன் வழியாகத்தான் என்பதை உணர்ந்து கொண்டவுடன் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றார். அதே போலதான் நம் வாழ்விலே சிலுவைகளாக வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், தோல்விகள், அவமானங்களை
தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அதை எந்த மனநிலையை ஏற்றுக்கொள்கிறோம்? துணிவோடு ஏற்றுக்கொண்டு இயேசுவை போல வென்றெடுக்கின்ற மக்களாக இருக்க திருச்சிலுவை நமக்கு துணிவை தருவதாக அமைந்திருக்கின்றது. திருச்சிலுவை மூவொரு கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்த்துவதாக இருக்கின்றது. ஒவ்வொரு முறை சிலுவை அடையாளம் வருகின்ற பொழுது தந்தை, மகன், தூய ஆவி என்று இங்க மூவொரு கடவுளை நினைத்து மூவொரு கடவுள் பிரசன்னத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கின்ற ஒப்பற்ற ஒரு அடையாளமாக சிலுவை அடையாளம் நமக்கு இருக்கின்றது. மேலும் சிலுவை நெற்குத்தாக இருக்கின்ற மரம் நம்மையும் கடவுளையும் இணைக்கக்கூடியதை வெளிப்படுத்துவதாகவும், குறுக்காக இருக்கின்ற மரம் மனிதரோடு இணைகின்ற அந்த நிகழ்வை சொல்வதாகவும் இருக்கின்றது. சிலுவை நாம் கடவுளோடு இணைய வேண்டுமெனில், நாம் நம் நிலையிலிருந்து மண்ணகத்திலிருந்து விண்ணகம் செல்ல வேண்டுமெனில் நம்மோடு இருக்கின்ற அயலாரையும் அரவணைத்துக் கொண்டு அயலாரிலும் இறைவனை கண்டு அவர்களோடு இணைந்தே செல்ல வேண்டும் என்கின்ற ஒப்பற்ற ஒரு பாடத்தை நமக்கு சொல்லி காட்டுவதாக இருக்கின்றது. இறை உறவையும் பிறர் உறவையும் வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இத்தகைய மகிமை பொருந்திய திருச்சிலுவின் விழாவை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே இந்த திருச்சிலுவை சுட்டி காட்டுகின்ற மகிமையான வழிகளை நாம் பின்பற்றுகின்றோமா? அல்லது வெறுமனே சிலுவைகளை ஆடம்பர பொருளாக நம் கழுத்திலும் காதிலும் அணிந்து கொண்டு செல்பவர்களாக இருக்கின்றோமா? அல்லது வெறும் சிலுவை அடையாளத்தை நம் உடல் மீது வரைந்து வெளித்தோற்றமாக கிறிஸ்துவ என்று காட்டிக்கொண்டிருக்கின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இயேசுவின் சிலுவையின் அடையாளம் நம் உடல் மீது அல்ல, மாறாக நம் உள்ளத்திலே பதியப்பட வேண்டியது. நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை மீட்க வல்லது என்ற நம்பிக்கை உணர்த்தக்கூடியது. ஆகவே நம் வாழ்வில் வருகின்ற சிலுவைகளை சுமந்து கொண்டு இன்முகத்தோடு ஆண்டவரை பின்பற்ற நமக்கு அழைப்பு விடுப்பது. இத்தகைய ஆசிரியரை இந்த நாளிலே கேட்போம். திருச்சிலுவின் மகிமை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே திருச்சிலுவின் வழியாக இறைவன் கொடுத்த அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் விடுதலையும் வெற்றியும் நம் ஒவ்வொரு வாழ்விலும் நிறைவாய் தங்கிட ஆண்டவர் துணை புரிவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். சிலுவையின் நிழலில் நான் தினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவேன். சிலுவை